ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சென்னை கிண்டியில் இருக்கிற சில்ட்ரன் நேஷ்னல் பார்க் தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பைக்கில் போயிருந்தோம். ஸோ பைக்குக்கு வந்து 20 ருபீஸ் வந்து நாங்கள் பே பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் காரில் போனீங்கன்னா அதுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து பார்க்கிங்காக பே பண்ணணும். ஸோ இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்க்கலாம். அடல்ட்ஸ்க்கு வந்து 60 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ருபீஸும் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ப்ரொஃபஷ்னல் கேமராஸ் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து 100 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வீடியோ கேமரா கொண்டு போனீங்கன்னா அதுக்கு 200 ருபீஸ் பே பண்ணணும். நாங்கள் வந்து இந்த பார்க்குக்குள்ளே ஒரு 12:30க்கு தான் என்டர் ஆனோம். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்பவே வெயிலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ் எல்லாம் வந்து கேஜுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்து தான் இருந்துச்சு. இந்த பார்க்கில் வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது ரெஸ்ட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த பார்க்கோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இந்த பார்க் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும். எல்லா டேஸுமே இந்த பார்க் வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்குது. டியூஸ்டே மட்டும் இந்த பார்க்கோட ஹாலிடே. ஸோ நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதர் டேஸில் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து இருந்தது. ஈவன் சிம்பான்சி எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த டைம் நிறைய கேஜஸ் வந்து அவங்க அண்டர் மெயின்டெனன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் இந்த டைம் வந்து கொஞ்சம் சம்மர் அப்படிங்கிறதுனால அனிமல்ஸ்க்கு ஏதாவது இல்னஸ் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கை வந்து ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் தென் டாய்லெட் ஃபெசிலிட்டி, கேஃப்டேரியா எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த ஆமைகள் இருப்பிடம் சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே ஆமைகள்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்துட்டோம். சில ஆமைகளை வந்து அவங்க வந்து தண்ணிக்குள்ளே விட்டுருந்தாங்க. சில ஆமைகள் வந்து மண்ணுலேயும் இருந்துச்சு. ஆமைகள் மாதிரியே பாம்புக்கும் வந்து இருப்பிடம்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ரூம் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே ஒரு 6-7 பாம்புகள் வந்து இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துருக்க அனிமல் வந்து நாங்கள் போன உடனே செகண்டாக பார்க்க வேண்டியது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா crocodile தான். பட் இந்த crocodile வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வரலை. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த crocodile பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் அப்போ கூட அது தண்ணியிலேருந்து வெளியே வரல, உள்ளேயே ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட உங்கள் டேவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பாட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிண்டி பார்க் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நாங்கள் எங்களோட டேவை சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.